பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா, உலகத்தில் அமைதி வேண்டுமா, சந்தோஷம் வேண்டுமா, இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இஸ்திக்ஃபாரில் அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறார். பொருளாதாரம் இரண்டாவது. இந்த மனிதன் அமெரிக்காவுக்கு ஓடுறான், சிங்கப்பூருக்கு ஓடுறான், சைனாவுக்கு ஓடுறான். எதுக்கு ஓடுறான்? பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும். திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு, அதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த பொருளாதாரம் உங்களுக்கு ஹலாலான முறையிலே முறையாக கிடைக்க வேண்டுமா, வாடிக்கையாளர்கள் கடைக்கு வர வேண்டுமா? இன்னைக்கு கடையை திறந்து வச்சிருக்கிறான், நிறைய பேர் கடையை திறந்து இருக்குது, காத்து தான் உள்ள வருது, ஒரு ஆள் வர்றதில்லை உள்ள. கடைக்கு வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பு எத்தனையோ விளம்பர நிறுவனங்கள். கடைக்கு ஆள் வரணும், பொருளாதாரம் விற்கணும், பல்வேறு வகையான விளம்பரங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இஸ்திக்ஃபாரை செய்யுங்கள், வாடிக்கையாளர்களை நான் கொண்டு வந்து ஓட்டுகிறேன். ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ ரஸகஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை நான் அதிகமாக்கி தருகிறேன், வியாபாரத்தை பெருக்கி தருகிறேன் என்கிறான். இஸ்திக்ஃபார். ஸஹர் ரலியல்லாஹு தஆலா, யார் அந்த ஸஹர்? உமர் ரலியல்லாஹுவால் உரிமை விடப்பட்டவர் ஸஹர். பார்த்தா உமர் ரலியல்லாஹுவை விட பெரிய பணக்காரராக இருக்கிறார், பெரிய வியாபாரி. உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்டாங்க, நான் தான் உன்னை உரிமை விட்டேன், ஆனா நீ என்னடாண்டா குபுகுபுன்னு மேலே ஏறிட்டியே, எப்படி? அப்பதான் ஸஹர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நான் ரெண்டு விஷயத்தை கடைபிடிக்கிறேன். பெருமானார் அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா, அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு அதிகாலையில் பரக்கத் செய்வாயாக என்று பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள். அதனாலதான் இந்த காய்கறி வியாபாரிகள் சின்னதா தான் பண்ணுவாங்க, ஆனால் அதுல பரக்கத் இருக்கு. அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புக்கூரிஹா, அதிகாலையில் பரக்கத்து செய்வாயாக என்று பெருமானார் சொன்னார்கள். நான் என் வியாபாரத்தை காலையில் துவங்கி விடுகிறேன். இரண்டாவதாக பெருமானார் சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருக்கி தருவதாக சொல்லுகிறான். அதனால நான் என்னுடைய கடையில உட்கார்ந்து நான் இஸ்திக்ஃபார் செய்து கொள்கிறேன். கடையை திறந்த உடனே ஒரு 100 தடவை அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலியுல் அலீம், ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, 10 நிமிஷம். அன்பிற்குரியவர்களே, வாடிக்கையாளர்களை கொண்டு வந்து நான் இறக்குகிறேன் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த ரெண்டையும் தான் கடைபிடிக்கிறேன் ஸஹர் சொன்னாங்க. அதனால அல்லாஹ் வற்றாத பொருளாதாரத்தை எனக்கு வழங்கி இருக்கிறான். வற்றாத பொருளாதாரம் வேண்டும் என்றாலும் அதற்கு தேவை இஸ்திக்ஃபார். இந்த உம்மத்து எதை தேட வேண்டுமோ அதை விட்டு விட்டு வேறு என்னென்னவோ சிந்திக்கிறது. நம்முடைய அறிவை தாண்டி, நம்முடைய சிந்தனையை தாண்டிய ஒரு சக்தி இருக்கிறது, அல்லாஹ் இருக்கிறான், அவன்தான் எல்லாம் என்ற எண்ணம் இந்த உம்மத்தில் குறைந்து கொண்டே வருகிறது. இன்னொரு பிரச்சனைக்கு பெருமானார் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் வேண்டுமா? இந்த வலிமை பெற்ற சமுதாயம் தெரியுமா? எந்த சமுதாயத்தில் இஸ்திக்ஃபார் இருக்கிறதோ அந்த சமுதாயம் வலிமை பெற்ற சமுதாயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், நான் இருக்கிற வரை, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நான் இருக்கிற வரை இந்த உம்மத்திற்கு அதாப் வராது. பெருமானார் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இஸ்திக்ஃபார் இருக்கிற வரை இந்த உம்மத்திற்கு அதாப் வராது. பெருமானார் இருக்கிற போது அதாப் வராது, இஸ்திக்ஃபார் இருக்கிற போது. அப்ப இஸ்திக்ஃபார் எவ்வளவு வலுவானது! ஒரு ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், யஸிதுக்கும் குவத்தன் அலா குவத்திக்கும். உங்களுக்கு சக்திக்கு மேல் சக்தி வேண்டுமா, வலிமைக்கு மேல் வலிமை வேண்டுமா, உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமா, அத்தனைக்கும் இஸ்திக்ஃபார் தான் காரணம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னைக்கு நோய் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சிட்டோம்னா அல்லாஹு அக்பர், ஆயிரக்கணக்கான பிரச்சனை. கிட்னி கோளாறுகளால் டயாலிஸ் பண்ணக்கூடியவர்களை பார்க்கிற போது மனமெல்லாம் கஷ்டப்படுகிறது இல்லையா? டயாலிஸ் பிரச்சனை ஒரு பக்கம், கேன்சர் பிரச்சனை ஒரு பக்கம், கல்லீரல் பிரச்சனை ஒரு பக்கம், ஏராளமான பிரச்சனைகள். இதிலிருந்து நீங்கும் வழி இஸ்திக்ஃபாரில் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாலாவது சொன்னாங்க தஃபுல் கவாரிஸ், திடீர் மரணங்கள். இன்னைக்கு சர்வ சாதாரணமா பையன் குளிக்க போனாருங்க, வரவே இல்லை. பைக் எடுத்துட்டு போனாரு, முடிஞ்சு போச்சு. பிள்ளைய பார்க்க முடியல.
நிறைய திடீர் மரணங்கள், ஆபத்துக்கள், கவாரிசுகள். இந்த ஆபத்துக்களில் இருந்து சமூகத்தை பாதுகாக்கிற மாமருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் யார் செய்கிறார்களோ அந்த குடும்பங்களில், அந்த வீட்டிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திடீர் மரணங்களை வழங்குவதில்லை. அஞ்சாவது குழப்பம் நீங்குவது. எதனால்? இஸ்திக்ஃபார் இருந்துச்சுன்னா குழப்பம் நீங்கிவிடும். இன்னைக்கு சமூகத்தில் நிறைய குழப்பங்கள், எல்லாத்திலையும் குழப்பம். பைக் எடுத்துட்டு போயிட்டே இருப்பார், எதுக்கு போறாருன்னு அவருக்கே தெரியாது, மறந்து போயிடும். அப்புறம் யோசிச்சு எதுக்குடா நம்ம கிளம்பணும் இல்லையா? தொழுகையில நின்னாக்கா குழப்பம், 2ஆ 3ஆ. சில பேர் பஸ்க்கு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் எந்திரிக்கவும் உட்காரவும் எந்திரிக்கவும் உட்காரவும், என்னன்னா 3ஆ 4ஆன்னு மறந்துட்டு அதனால பஸ்க்கு எடுத்துட்டு இருக்கிறேன். குழப்பங்கள், தொட்டதிலெல்லாம் குழப்பங்கள். அதற்கு அந்த குழப்பம் நீங்குவதற்கு வழியை குர்ஆனிலும் ஹதீஸிலும் நீங்கள் தேடினால், குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தருகிற ஒரே வழி இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இருக்கிறது. 6வது ஒரு பிரச்சனை இருக்கிறது. பஞ்சம் தீர வேண்டுமா, மழை கிடைக்க வேண்டுமா? நம்ம ஊர்கள் எல்லாம் கொண்டு போவாங்களா இல்லையா? ஈத்காவுக்கு போய் ஈத்காவில் போய் என்ன செய்வாங்க? இஸ்திக்ஃபார் செய்வார்கள். நாங்கள் தெரியாமல் பாவம் செய்து விட்டோம் ரப்புல் ஆலமீன், அதனால் எங்களுக்கு மழையை கொடு ரப்புல் ஆலமீன். அப்ப பாவத்தில் இருந்து பாதுகாப்பு தேடுதல், இதுக்கு பேர் தான் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார்னா பாவ மன்னிப்பு தேடுதல். நம்ம பாவத்தை ஏத்துக்கிட்டு நாம் எவ்வளவு பாவம் செய்கிறோம், காலையிலிருந்து மாலை வரை செய்கிற பாவங்களை எண்ணி முடிக்க முடியுமா? இவ்வளவு பாவம். அந்த பாவத்திலிருந்து அப்படியே நான் இனி பாவ மன்னிப்பு தேடி விட்டேன், பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் மழையை இறக்குகிறான். இஸ்திக்ஃபார் மழையை இறக்கும். இஸ்திக்ஃபார்னு தலைப்பு போட்ட உடனே மழை வந்துருச்சு இல்லையா? அப்ப இஸ்திக்ஃபார் செஞ்சா வராம இருக்குமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இந்த இஸ்திக்ஃபாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிற பவர் அலாதியானது. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்தில் இருந்து மழை தொழுகைக்கு, மழையே இல்ல பஞ்சம், எல்லோரையும் அழைத்து சென்று இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டா, இங்க இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் நான் ஏத்துக்க மாட்டேன், அது ஒரே ஒரு ஆள் இஸ்திக்ஃபார் செய்யணும். மெயினா யார் ரப்பே? ஒருத்தர் கோல் சொல்ற ஆள் உங்கள்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறான், உங்களுக்குள்ள இங்க இருந்து அங்க முட்டி விட்டுருவான், அங்க இருந்து இங்க முட்டி விட்டுருவான், கோல் சொல்ற ஆள், அந்த ஆள் இஸ்திக்ஃபார் செய்யணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், அந்த ஆள் யாருன்னு சொல்லிடு ரப்பே, நான் கரெக்ட் பண்ணிடுறேன். அல்லாஹ் சொன்னானா, அப்படி சொன்னா நான் கோல் மூட்டினவன் ஆயிடுவேனே, என்னையவே இந்த நிலைக்கு நீ தள்ளுகிறாய் மூசா. அதனால எல்லாரும் சேர்த்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அவரும் இஸ்திக்ஃபார் செய்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மழையை கொடுத்தான் என்பது வரலாறு. சுமஸ்தஃபரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது இஸ்திக்ஃபார் செஞ்சா மேகங்களை அல்லாஹ் கூட்டம் கூட்டமாய் அனுப்புவானாம். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, கூட்டம் கூட்டமாக மேகங்களை. அத்தனைக்கும் இஸ்திக்ஃபார். இதையும் தாண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் வேண்டுமா? இன்னைக்கு நிறைய பேத்துக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, எல்லாரும் புழுப்பூச்சி இருக்கான்னு கேட்கிறாங்க. எல்லாரும் கேட்கிற கேள்வி தாங்க முடியல. இத்தனைக்கும் காரணம் என்ன? இன்னைக்கு குழந்தைக்காக வேண்டிய டெஸ்ட் டியூப் பேபி, அது இது பல லட்சங்களை செலவழிக்கிறார்களே. அல்லாஹ் சொல்றான், நான் எளிதில் கொடுக்கிறேன், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா யும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன். அல்லாஹ் ஒரு புள்ளேன்னு சொல்லல, உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருவா இஸ்திக்ஃபார் செஞ்சா. வபனீன், பல குழந்தைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். பஹியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியா அப்படின்னு ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ரசூலே, குழந்தையே இல்லை, எல்லாரும் ரொம்ப கேலி பண்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் 10 புள்ள 12 புள்ள பெக்கிற காலம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு 6 புள்ள இருந்துச்சுன்னு சொன்னா ஜூட பார்த்த மாதிரி பாக்குறாங்க. இதனால புள்ள பாக்குறத தொழிலாவே வச்சு வாழ்றான்டான்னு இல்லையா, ஒரு மாதிரியா பாக்குறான். அன்னைக்கு 6 12 என்பதெல்லாம் சாதாரணமானது. அதனால அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா பார்க்கிற பார்வையே வேறு மாதிரி இருந்தது. அப்ப பஹியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியா கேட்கிறாங்க, குழந்தையே இல்லை ரசூலே, நீங்க தான் ஏதாவது செய்யணும் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்திக்ஃபார் செய்து கொள்ளுங்கள்,
அல்லாஹ்வே சொல்லி இருக்கிறான், உங்களுக்கு குழந்தை செல்வத்தை தருவான், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். பெருமானார் சொல்லிக் கொடுத்தார்கள். அவங்க போய் அந்த பஹியா பின்த் அப்துல்லாஹில் பக்கரியா இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. கணவனும் மனைவியும். எத்தனை குழந்தைக்கு தெரியுமா? திரும்ப ரசூல்லாட்ட வந்தாங்களாம். ரசூலே போதும், 60 பிள்ளையாயிருச்சுன்னாங்களாம். போதும், ஒரு சூழிலே 3 பிள்ளை, ஒரு சூழிலே 4 பிள்ளை, ஒரு சூழிலே 2 பிள்ளை என்று 60 புள்ள பெத்தா அந்த ரகம் கர்ப்பப்பை என்ன ஆகும்? போது ரசூலே என்று சொல்லுகிற அளவிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தையை கொடுத்தான் என்றால் அந்த இஸ்திக்ஃபாரின் பவர். ஆனால் இன்றைக்கு இஸ்திக்ஃபாரினுடைய சூழல் இந்த உம்மத்திற்கு அறவே இல்லை. அதோட விடல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? நம்ம நிறைய கேட்கிறோமா இல்லையா? பாவத்தை செஞ்சுட்டு வட்டியை வாங்க வேண்டியது, வாங்கிட்டு துஆவை கேட்டாக்க அல்லாஹ் அங்கீகரிப்பான? எல்லாம் லோன்லயே வாழ்க்கை ஓடுது. வேன்ல ஓடுற மாதிரி லோன்ல ஓடுது. ஆனா அவர் துஆவை எல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கறணும். மத்அமுஹு ஹராம், சாப்பிடுறது ஹராம், மல்பசு ஹராம், அணிவது ஹராம், சாப்பிடுறது ஹராம், குடிக்கிறது ஹராம், எல்லாம் ஹராம். ஃபன்னா யுஸ்தஜாபு லிதாலிக். அல்லாஹ் கேட்கிற ஹதீஸே குதுசி இல்ல, எல்லாம் ஹராமா செஞ்சா நான் துஆவை அங்கீகரிக்கணுமா? நான் என்ன கிறுக்கனா? அல்லாஹ் கேட்கிறான், நான் என்ன இழிச்சவன்? என்ன ஒரு காலத்திலும் நடக்காது. ஹலாலாக இருந்தால் மட்டுமே துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். அப்ப இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டே, அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன் ரப்பே, நீ மன்னிச்சிரு ரப்பே, உனக்கு பொருத்தமாக வாழ்கிறேன் ரப்பே என்று சொல்லுகிற போதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துஆக்களையும் கபூல் செய்கிறான். அல்லாஹு அக்பர். பாவங்கள் நீங்கி அந்த பாவத்தை நன்மையாக்கப்பட வேண்டுமா? அதுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நாடுனா இஸ்திக்ஃபார் செய்தா செய்த பாவங்களை கூட நன்மையாக மாற்றி விடுவானாம். இதெல்லாம் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வும் குர்ஆனிலே சொல்லுகிறான், நதிகள் நிறைந்த சொர்க்கத்தை இந்த இஸ்திக்ஃபார் ஈட்டி தந்துவிடும். சும்மஸ்தஃபரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா யும்திதுக்கும் பிஅம்வாலின் வ பனீன் வ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, சூரத்து நூஹ்ல, ரொம்ப அழகான சூரா. ஆறுகள் நிறைந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்திக்ஃபாருக்கு வழங்குகிறான். ஒரே ஒரு இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 2 சொட்டு கண்ணீர் விட்டு, ரப்பே நான் பாவ மன்னிப்பு தேடி அழுகிறேன், என் பாவத்தை மன்னி சொல்லிட்டா அல்லாஹ் எவ்வளவு மலை போன்ற பாவங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் மட்டும் மறைச்சு மன்னிக்கலன்னா, நம்ம பாவங்களை மறைச்சு மன்னிக்கலன்னா, ஒரு ஆள் ஹாஜியாரா தெரிய முடியாது, ஒரு ஆள் அஜர்தா தெரிய முடியாது, ஒரு ஆள் மோதினாரா தெரிய முடியாது. ஆனால் ரப்புல் ஆலமீன் மறைத்து மன்னிப்பவன் இந்த இஸ்திக்ஃபாரை எதிர்பார்க்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து பெருமானாரின் காலம் வரை வரலாறுகளை தொடருங்கள். இஸ்திக்ஃபார் செய்யாத, தௌபா செய்யாத ஒரு நபி கூட இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு அழுதார்கள்? 200 வருஷம் அழுதாங்க. ரப்பே மன்னிச்சிரு ரப்பே, தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிச்சிரு ரப்பே. 200 ஆண்டுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டார்களாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை. நபிமார்களின் கனவு உண்மை. நம்ம காட்டுற கனவெல்லாம் நான் நபியை கண்டேன், அதை கண்டேன், இதை கண்டேன் இல்லையா? நிறைய பேர் சொல்லிட்டு ஒருத்தர் அதே மாதிரி சொன்னார், எப்ப நீங்க கனவு கண்டீங்கன்னு கேட்கும்போது, தராவீகளை தக்பீரை கட்டி நின்னா ஒவ்வொரு நபியா வருவாங்களாம். இது கனவா? இது நவுது பில்லா இல்லையா? அப்ப கனவு அப்படிங்கிறது எந்த நேரத்தில் காண்பது என்றெல்லாம் ஷரியத் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் கனவு கண்டார்கள். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடுமையான நபி இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டாங்களா, உங்களால தான் நாங்கள் பாடாப்படுறோம், நீங்க அங்க சொர்க்கத்தில் இருக்கும்போது ஒழுங்கு அல்லாஹ் சொன்னதை கேட்டு அந்த கனியை சாப்பிடாம இருந்தா நாங்கள் சொர்க்கத்திலே இருந்திருப்போம். எல்லா பிரச்சனையும் உங்களால தான். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அத்தா மேலே தான் பழிய போடுவாங்க. தான் செஞ்ச தப்பை ஏற்றுக்கவே மாட்டாங்க பிள்ளைங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அத்தா மேலே தான். நீங்கள் எந்த நேரத்தில் பெற்றீங்களோ தெரியல இல்லையா அத்தாட்ட. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், மூசா அல்லாஹ் உங்களுக்கு தௌராத்தை வழங்கினானா? ஆம் வழங்கினான். தௌராத்தை எப்பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதினான்? தௌராத் எப்பொழுது தயாரானது?
நான் பிறந்ததற்கு பிறகா நான் பிறப்பதற்கு முன்பா? அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் படைக்கப்படுவதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அல்லாஹ் தௌராத்தை தயார் செய்து விட்டான். அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆதத்தை பத்தி எழுதியிருக்கிறான் அல்லான்னு கேட்டாங்களாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆமா எழுதியிருக்கான். என்ன எழுதியிருக்கிறான்? அஸா ஆதமு ஃபகவா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்வார், அதற்கு பிறகு அவர் மன்னிப்பு கேட்பார். நான் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். மனித சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமானால் இப்படித்தான் பூமிக்கு இறக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான். இது என் தவறு அல்ல, இது ஒரு சருகுதல். நான் பாவ மன்னிப்பு கேட்டேன், அல்லாஹ் என்னை கபூல் செய்தான். இப்லீஸ் பாவ மன்னிப்பு கேட்கவில்லை, அவன் சபிக்கப்பட்டு விட்டான். இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுதார்கள் அழுதார்கள் அழுதார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டான். இப்லீஸ் அழுகல, அதனால சபிக்கப்பட்டான்.